இந்த பிரச்சனைக்கெல்லாம் முதல் காரணமே நான் தான். என் லைஃப்ல மட்டும் அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்திருக்க கூடாது. அப்படி நடந்ததுல நான் அதுல இருந்து உயிரோட தப்பிச்சு நான் திரும்பி வந்திருக்கவே கூடாது. அப்படி வந்ததுதான் தப்பா போச்சு. அந்த தப்புக்கும் என்ன காரணம் சொல்ல முடியாது. அந்த கடவுள் தான் எல்லாத்துக்குமே காரணம். நிதானமா யோசிச்சு பாக்குறப்ப எனக்கு அப்படிதான் தோணுது. இதுல நீங்க என்ன பழி போடுறதோ நான் உங்களை பழி போடுறதும் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமா அவரை குத்தம் சொல்றதும் சுத்த பைத்தியக்காரத்தனம்னு தோணுது. அப்போ நீங்க அவரை மன்னிக்க தயாரா இருக்கீங்களானோ? ஆமா பல்லவி, அதானே நியாயம். அவரை நான் மட்டும் மன்னிச்சா போதாது, நீங்களும் மன்னிக்கணும். அப்பதான் அவருக்கு முழு நிம்மதி கிடைக்கும் பல்லவி. அத நீங்க சொல்லாதீங்க. உங்க வரைக்கும் நீங்க முடிவெடுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. உங்க முடிவை என் மேல திணிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. அப்படி இல்ல பல்லவி, நான் என்ன சொல்ல இருங்க, நான் இன்னும் பேசி முடிக்கல. உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை நீங்க சொல்லிட்டீங்க. என் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை நான் சொல்ல வேண்டாமா? நீங்க அவரை மன்னிங்க, மணாளனே மங்கையின் பாக்கியங்கிற மாதிரி ஒன்னா வாழுங்க. அது உங்க இஷ்டம். ஆனா என்னால அவரை மன்னிக்கவே முடியாது. உங்க வாழ்க்கையில நடந்ததுக்கெல்லாம் நீங்க வேணும்னா காரணமா கடவுளை சொல்லலாம். ஆனா நான் அவரையும் என் அப்பா அம்மாவையும் தான் காரணமா சொல்லுவேன். நான் அவரை மட்டும் இல்ல, இவங்களையும் மன்னிக்க மாட்டேன். யாராவது ஒருத்தர் கல்யாணத்துக்கு முன்னாடி உண்மையை சொல்லிருக்கலாம்ல. இதையே நீ இன்னும் எத்தனை நாளைக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க போற? உன் காதலுக்கு நாங்க மதிப்பு கொடுத்தோம், அது தப்பா? அந்த தப்புக்கு மன்னிப்பே கிடையாதா? சரி, அப்பதான் உண்மையை சொல்ல முடியல. அனு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு போட்டு உடைச்சிருக்க வேண்டியதானே? அப்பவும் உன்கிட்ட சொல்லிருக்க முடியாதுமா. கார்த்திக் உன் வயித்துல இருந்தான் 7 மாசம். அந்த மாதிரி சமயத்துல நாங்க உன்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா உனக்கு உன் குழந்தைக்கு ஆபத்து வந்துருந்தா நாங்க சொல்லாம மறைச்சோம். எல்லாத்துக்கும் ஒரு பொய், ஒரு காரணம், ஒரு சமாளிப்பு. பல்லவி, என்ன இப்போ உங்க ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் வைஃபா பார்க்காதீங்க. அத மறந்துடுங்க. என்ன உங்க ஃப்ரெண்டா கன்சிடர் பண்ணி யோசிங்க ப்ளீஸ். அதே எப்படிங்க நிஜத்தை மறக்க முடியும்? நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதெல்லாம் வெறும் கனவு. அது எப்போ கலைஞ்சு போச்சு. எதுக்கணும் வளவளன்னு பேசிக்கிட்டு? நமக்குள்ள மன்னிப்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்ல. நான் முடிவா சொல்லிட்டேன், உங்க லைஃப்ல நான் குறுக்க வர மாட்டேன். உங்களுக்கு அதானே வேணும்? போயிட்டு வாங்க. பல்லவி, நான் என்ன சொல்றேங்கிறத நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இவ எப்பவுமே இப்படிதான் பிடிவாதக்காரியானு. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு பிடிவாதம் பிடிக்கிறவங்களே நீ பாத்திருப்ப. ஆனா இவ எப்படி தெரியுமா? தான் பிடிச்சது முயலே இல்ல, மூஞ்சோர்னு பிடிவாதம் பிடிக்கிற அழுத்தக்காரி. இவளுக்கு எவ்வளவு புத்தி சொல்லு, கேட்கவே மாட்டா. திமிரு பிடிச்சவன். நான் வரேன் பல்லவி, வரேன். அனு, நீ கிளம்புக்கா. என்னாச்சு அனு? வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். அக்கா, நீயும் நிவேதாவும் வீட்டுக்கு போங்க, நான் வரேன். நீ எங்க போற அனு? அத்தைய பாக்க. அவங்க கிட்ட பேசிட்டு வரேன், நீங்க கிளம்புங்க. அனு ப்ளீஸ், எதுக்கு இப்ப தேவையில்லாம அவங்கள வச்சுதான் சில முடிவுகளை எடுக்கணும். கிளம்புங்கன்னு சொல்றேன்ல.
அத்தை அத்தை அனு, வா வா. என்ன அத்தை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அனு. என்ன இப்படி திடீர்னு வந்திருக்க? அதுவும் தனியா? சரி உட்காரு. ஏன் அத்தை தனியா வருதுன்னா கஷ்டமா? நீங்க தனியாவே வாழ்ந்துட்டு இருக்கீங்களே. இத்தனை வருஷமா எந்த கஷ்டமும் இல்லாம. என்ன அனு, என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்க? என்ன அனு? உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அத்தை. நீங்க எனக்கு அத்தையா கிடைச்சதுக்கு போன ஜென்மத்துல நான் கோடி கோடியா புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு மகனா பிறந்ததுக்காக அவர் 7 ஜென்மத்துக்கும் ஏதோ பெரிய பாவம் பண்ணிருக்கணும் அத்தை. என்னது நம்பனும் இப்படி பேசுறான்னு ஆச்சரியமா இருக்கா? அதிர்ச்சியா இருக்கு அனு. எனக்கும் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. பல்லவி யாரு என்னன்னு உண்மை தெரிஞ்சப்பறம் எனக்கும் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் நீங்களா இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சு எனக்கு வேதனையா இருந்துச்சு. குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனா பெரியவங்களா அத முன்ன நின்னு தீக்கணுமே தவிர இப்படி தனியா வந்து வாழறது என்னத்த நியாயம்? உன்கிட்ட யாரு இந்த உண்மையெல்லாம் போட்டு உடைச்சது? அந்த கேடுகட்ட பல்லவியா? இல்ல வேற யாரு? அது இப்ப முக்கியம் இல்ல அத்தை. நீங்க செஞ்சது நியாயமா? நான் செஞ்சது நியாயம்தான் அனு. நியாயங்கிறது ஆளுக்கு ஆளு இடத்துக்கு இடம் மாறும். இப்ப பாக்குறப்போ நான் பண்ணது உனக்கு அநியாயமா தான் தோணும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு நான் பண்ணது நியாயம்தான். பெத்த புள்ளைய அம்போன்னு விட்டுட்டு இப்படி தனியா வருதுல என்ன நியாயம் இருக்க முடியும் அத்தை? அந்த புள்ள பெத்தவ பேச்சுக்கு எந்த மதிப்பும் கொடுக்கலையானு? வளர்த்த ஆளாக்கின என்ன விட வேலை கொடுத்த விஸ்வநாதன் தான் பெருசுன்னு போயிட்டான். ஒரு புள்ள பண்ற எந்த தப்பையும் பெத்தவ மன்னிச்சிடுவான்னு தான் சொல்லுவாங்க. அப்படி மன்னிக்கிறவ சராசரி அம்மாவாதான் இருப்பா. ஆனா நான் உன் புருஷனுக்கு அப்படிப்பட்ட அம்மாவா இல்ல. அவன் நல்லவனா வாழணும், உயர்ந்த லட்சியங்களை கொண்டவனா இருக்கணும். அப்படித்தான் நான் ஆசைப்பட்டேன். இத சொல்லிதான் அவனை வளர்த்து நான் ஆளாக்கினேன். பணம் காசு சம்பாதிக்கணும், கார் பங்களா வாங்கணும்னு என்னைக்குமே நான் அவனை விரட்டினதே கிடையாது. அப்படி பார்த்து பார்த்து அவனை வளர்த்தவனா. அவன் என் பேச்ச தடவையா மீறி போனப்போ அது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது அனு. நீ உயிரோட திரும்பி வருவேன்னு ஜோசியர் சொன்னது நான் அழுத்தமா நம்பினேன். ஆனா அந்த நம்பிக்கை உன் புருஷனுக்கு இல்லையே. கண்ணை கட்டிக்கிட்டு பாழும் கிணத்துல உழ தயாராயிட்டான். அப்படி ஒரு முடிவுக்கு அவன் வந்ததுக்கு அப்புறம் நான் ஏன் அவனுக்கு இடைஞ்சலா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் விலகி தனியா வந்துட்டேன். உங்க வளர்ப்பு தப்பாயிடுச்சுங்கிற ஆதங்கத்துல நீங்க அப்படி பண்ணிட்டீங்க. இப்படி நீங்க அவரை விட்டு விலகி வந்ததுக்கு பதிலா பல்லவி கிட்ட நடந்த விஷயத்த எடுத்து சொல்லிருந்தீங்கன்னா இன்னைக்கு இங்க யார் வாழ்க்கை இவ்வளவு சிக்கலா இருக்காதுல்ல அத்தை? இதே கேள்வியதான் பல்லவி என்கிட்ட கேட்டா. பல்லவிக்கு எல்லா உண்மையும் தெரியும்.
எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் அவ உன் புருஷனுக்கு மனைவியா இருக்க சம்மதிச்சிருக்கான்னு நான் நினைச்சிட்டேம்மா. அவளுக்கு எந்த உண்மையுமே தெரியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா அவளை போய் பார்த்து நான் பேசியிருப்பேனே. ஓம் புருஷன்கிட்டயும் விஸ்வநாத சிவகாமி கிட்டயும் போய் கெஞ்சிக்கிட்டு இருந்ததுக்கு பதிலா பல்லவி கிட்டே நிலைமையை எடுத்து நான் சொல்லிருப்பேனே. என்னன்னு யோசிச்சு பாக்குறப்ப யாரு மேலயும் எந்த தப்பும் கிடையாதுன்னு புரியுது. தேவையே இல்லாம நீங்க இவ்வளவு நாளா ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்க கோவம், பல்லவியோட கோவம், இது எதுக்குமே அவசியம் இல்லாத. நான் பல்லவிய போய் பார்த்து எல்லா உண்மையும் தெரியும்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னானு? இப்போதைக்கு அவங்க அவரை மன்னிக்கிறதா இல்ல. நீங்களாவது உங்க புள்ளைய மன்னிச்சிடுங்க அத்தை. இத்தனை வருஷம் நீங்க கொடுத்த தண்டனை போதும். அவரை மட்டும் இல்ல, பல்லவியையும் மன்னிச்சிடுங்க அத்தை. அவரை மட்டும் இல்ல, பல்லவியையும் மன்னிச்சிடுங்க அத்தை. என்னத்த சொல்றீங்க? முடியாது அனு. என் மருமகனா அது நீ மட்டும்தான். போதும் அத இந்த பிடிவாதம் எல்லாம். உங்க பேரன் பேத்திகளுக்காகவது நீங்க இறங்கி வந்தே ஆகணும். அனு, அவங்க நல்லா இருக்கிறதுக்காக நான் எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். ஆனா இது மட்டும் என்னால முடியாது. இன்னும் கொஞ்ச காலம் ஏன் மனசாட்சி சொல்ற மாதிரி நான் வாழ்ந்துட்டு நான் போய் சேர்ந்துடுறேன். அப்போ இதுதான் உங்க முடிவா அத்தை? நீங்கெல்லாம் மாற மாட்டேங்க அத்தை. ஏன்னா உங்களுக்கு உங்க வீம்பும் வைராகியமும் தான் முக்கியம். நான் செத்துட்டா நீங்க அவங்க எல்லாரையும் மன்னிச்சிடுவீங்கல்ல? அனு, 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 நீ போகக்கூடாது. நான் வரேன். போகாத அனு, போகாத. என்ன விடுங்க அத்தை. அனு, என்ன அனு, இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்ட? ஏதோ வருத்தத்துல சொல்லிட்டேன். கவலைப்படாதீங்க, அந்த மாதிரி எதுவும் நடக்காது. நான் வரேன். அனு,
அம்மா மனசு போட்டு வருத்திக்காதம்மா. நீ எதுவும் சொல்ல வேணாம். வெள்ளப்பொடி, நான் ஒண்ணு செத்துட மாட்டேன். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாது. என்னங்க, ராஜாக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே. என்ன கணேஷ், நாட் ரீச்சபிள் வருது இருக்கும். மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. ம், ஓகே. சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு இருக்கும். இப்போ என்ன பண்றது இருக்கும்? ராஜாக்கு இந்த விஷயத்தை எப்படி சொல்லுதுன்னு புரியல. ஏய், நீ என்னடி பண்றீங்க? போய் அம்மாவோட இருக்க வேண்டியதானே? இல்ல பெரியம்மா, அங்க இருந்தா அம்மா திட்டிக்கிட்டே இருக்காங்க. நான் ஒன்னும் சூசைட் பண்ணி செத்துற மாட்டேன், என் பக்கத்துல யாரும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. என்ன நிவேதா, அம்மா தானே பேசுறாங்க. அத போய் இப்படி பெருசா எடுத்துக்கிட்டா என்ன அர்த்தம்? போ, அவங்களோட இரு ப்ளீஸ்மா. சரி பெரியம்மா. கார்த்தி, நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம கவலைப்பட்டுட்டு இருக்க? அணுவுக்கு உண்மை தெரிஞ்சது கூட நல்லதுக்கு நினைச்சுக்கடா. இப்படி சாதாரணமா எடுத்துக்க முடியும்? அப்பா வேற ஊர்ல இல்ல, இந்த நேரத்துல உண்மை தெரிஞ்சிருக்கு. அவங்களை யாரு எப்படி சமாளிக்கிறது? அதுக்கு அவசியமே இல்ல கார்த்தி. அணு ரொம்ப தெளிவா இருக்கா. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட உங்க அப்பாவை அவ வெறுக்கலடா. அவரை மன்னிச்சிடுங்க பல்லவின்னு உங்க அம்மா கிட்ட அவ கெஞ்சி கேட்டா. இப்ப நீ அணு பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு உங்க அம்மா மனசை எப்படி மாத்துறதுன்னு யோசிடா. ஆமாண்ணே, அனு ஆண்டியோட ருக்கு ஆண்டியும் கணேஷ் அங்கிளும் இருக்காங்களாம். அதனால அனு ஆண்டியும் தைரியமா தான் இருக்காங்களாம். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இதெல்லாம் மஞ்சுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். இத பாரு கார்த்திக், நான் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதடா. இப்ப இருக்கிற ஒரே பிரச்சனை பல்லவிதான்டா. அவன் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனானா எல்லாத்துக்கும் சுபம் போட்டுடலாம். அது நடக்காது.